பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளை குர்ஆன் தஃப்சீர் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு சூரத்துன் அந்நாசியாத் பார்க்கலாம். இதுக்கு முதல் வீடியோவில் சூரத்துன் நாசியாத் 26 வசனம் பார்த்தோம். இன்றைக்கி 27லேருந்து 46வது வசனத்து வரைக்கும் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أأنتم أشد خلقا أم السماء بناها رفع سمكها فسواها وأغطش ليلها وأخرج ضحاها والأرض بعد ذلك دحاها أخرج منها ماءها ومرعاها والجبال أرساها متاعا لكم ولأنعامكم فإذا جاءت الطامة الكبرى يوم يتذكر الإنسان ما شاء وبرزت الجحيم لمن يرى فأما من طغى وآثر الحياة الدنيا فإن الجحيم هي المأوى وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى يسألونك عن الساعة أيان مرساها فيما أنت من ذكراها إلى ربك منتهاها إنما أنت منذر من يخشاها كأنهم يوم يرونها لم يلبثوا إلا عشية أو ضحاها. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹின் திருப்பெயரால். படைப்பால் நீங்கள் மிக கடினமானவர்களா அல்லது வானமா? அதை அவனே படைத்தான். அதன் முகட்டை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தினான். அவன்தான் அவனுடைய இரவை இருளுடையதாக ஆக்கினான். இன்னும் அதனுடைய பகலையும் சூரிய வெளிச்சத்தை கொண்டு வெள்ளியாக்கினான். இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான். அதிலிருந்து அதன் நீரையும் அதன் மீதுள்ள பிராணிகளுக்கான மேய்ச்சல் பொருள்களையும் அவனே வெளியாக்கினான். அதில் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான். உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கும் பயனளிப்பதற்காக இவ்வாறு செய்துள்ளான். எனவே பேரமழையாகிய 2வது சூரிய எக்காலம் ஊதுதல் வந்துவிட்டால் அந்த நாளில் மனிதன் தான் முயன்றவற்றை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்வான். அப்போது பார்ப்போருக்கு காணும் வகையில் நரகம் வெளிப்படுத்தப்படும். எனவே அவன் வரம்பை மீறினானோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ நிச்சயமாக நரகம் அதுதான் அவனுடைய தங்குமிடமாகும். எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி தன் மனதை இச்சைகளை விட்டு விலக்கி கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு சுவர்க்கம் அதுதான் தங்குமிடமாகும். நபியே, மர்மையின் நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். அந்நேரத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? அதன் முடிவெல்லாம் உம்முடைய இறைவனிடம் அல்லவா இருக்கிறது. அதை பயப்படுவோருக்கு நிச்சயமாக நீங்கள் எச்சரிக்கை செய்பவர்தான். நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமே அன்றி அவர்கள் இவ்வுலகில் தங்கியிருக்கவில்லை என்று தோன்றும். இந்த அத்தியாயம் மக்கால இறங்கப்பட்டது. அதாவது 27 முதல் 33 வரை மர்மை பற்றியும் மரணத்திற்கு பின்னுள்ள வாழ்வு பற்றியும் ஆதாரங்கள் தரப்படுகிறது. அதே மாதிரி 34லேருந்து 41 வரை உள்ள வசனங்களில் எடுத்துரைக்கப்படும் உண்மை இதுதான். அதாவது மர்மை வரும்போது உலகில் யார் யார் இறைவனுக்கு அடிபணியாமல் வரம்பு மீறி வாழ்ந்தார்கள், யார் யார் உலக இன்பங்களையே குறிக்கோளாக கொண்டிருந்தார்கள், மேலும் எவர்கள் தம் அதிபதியின் முன்பு நிற்க வேண்டும் என்ற அச்சம் கொண்டார்கள், இன்னும் மன இச்சைகளுக்கு பலியாகாமல் வாழ்ந்தார்கள் என்பதை கவனித்து மறுமையில் நிரந்தர வாழ்வு நிர்ணயிக்கப்படும். இறுதியில் மக்காவில் வாழ்ந்த நிராகரிப்பாளர்கள் எழுப்பிய மர்மை எப்பொழுது நிகழப்போகிறது என்ற கேள்விக்கு பதில் அளிக்கப்படுகிறது. அது நிகழப்போகும் நேரத்தை பற்றி ஞானம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என பதில் தரப்படுகிறது. அது அவசியம் வந்தே தீரும் என்று எச்சரிப்பது தன் இறை தூதரின் பணியாகும். இனி விரும்புகிறவர்கள் அந்த நாள் வருவதை அஞ்சி தம் நடத்தையை சரி செய்து கொள்ளட்டும். எவர் விரும்பவில்லையோ அவர் அச்சமின்றி விலங்குகள் போல் வாழ்ந்து கொள்ளட்டும். பிறகு அந்த நேரம் வந்தும்போது
இம்மை வாழ்வை தவிர வேறு வாழ்வே இல்லை என நினைத்து அதிலேயே மூழ்கி போனவர்கள் உலகில் ஒரு சொற்ப நேரம்தான் தங்கியிருந்தோம் என உணர்வார்கள். மேலும் அந்த சொற்ப வாழ்வில் அற்ப இன்பங்களுக்காக மறுமையை நிரந்தர வாழ்வை எவ்வாறெல்லாம் தாம் பாழ்படுத்தி கொண்டோம் என்று அப்பொழுது அவங்களுக்கு தெரிந்துவிடும். அதாவது அல்லாஹ் இதில் என்ன கேட்குறா, படைப்பால் நீங்கள் மிக கடினமானவர்களா அல்லது வானமான்னு கேட்குறா. உங்களை படிக்கிறது கஷ்டமா இல்லை வானத்தை படிக்கிறது கஷ்டமா? அதையும் அவனை படைத்தான். அதை முகத்தை அவன் உயர்த்தி அதை ஒழுங்குபடுத்தியிருக்கிறான். அதனுடைய இரவை இருளுடையதாக ஆக்கினா, இன்னும் அதனுடைய பகலையும் சூரிய வெளிச்சத்தையும் கொண்டு வெளியாக்கினா. இதன் பின்னர் அவனே பூமியை விரித்தான். அதிலிருந்து அதன் நீர் அது மேலுள்ள பிராணிகளுக்கான மேய்ச்சல் பொருள்களையும் அவனே வெளியாக்கினேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதில் மலைகளையும் அவனே நிலைநாட்டினான். உங்களுக்கு உங்கள் கால்நடைகளுக்கு பயனளிப்பதற்காக அவன் செஞ்ச ஒவ்வொரு அருட்கொடையாக சொல்லி போட்டு அந்த நாளில் தான் முயன்றவற்றை எல்லாம் நினைவுபடுத்தி கொள்வான். அப்போது பார்ப்போருக்கு காணும் வகையில் நரகம் வெளிப்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லிட்டு, எவன் வரம்பு மீறினானோ இந்த உலக வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தானோ நிச்சயமாக அவனுக்கு நரகந்தான் தங்குமிடும். எவன் தன் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி தன் மனதை இச்சைகளை விட்டு விலகி கொண்டானோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம் இருக்குதுன்னு அல்லாஹ் இதில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் 65வது அத்தியாயத்தில் 2-3 வசனத்துலேயும் சொல்கிறான், ஒருவன் அல்லாஹ்வை அஞ்சினால் அவனுக்கு இலகுவான வழியை ஏற்படுத்துவான், மேலும் அவன் நினைத்திராத வகையிலெல்லாம் அவனுக்கு உணவளிப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்புறம் 8 அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் சொல்கிறான், இறை விசுவாசிகளே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் உங்களுக்கு அவன் நேர்வழியை காட்டுவான், உங்களை விட்டு உங்கள் தீமைகளை அளிப்பான், உங்களை மன்னிப்பான், அல்லாஹ்வே மகத்தான கருணையுடன் ஆவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிச்சிருக்கிறாங்க, இறைவா, உன்னிடம் நேர்வழியையும் இறைச்சத்தினையும் பத்தினித்தனத்தையும் மற்றும் செல்வத்தையும் கேட்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு நேரமும் அவங்க இறையச்சத்தை அல்லாஹ்ட்ட கேட்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, தவறான பாவமான செயல்களுக்கு ஆளாகிவிடுமோ என்னும் அச்சத்தில் வெளிப்படையில் தவறில்லாதவற்றை கூட ஒருவர் விட்டுவிட வேண்டும். அப்போது தான் இறையச்சமுடையவர்களில் அவரும் ஒருவர் என்னும் அந்தஸ்தை அடைந்திட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹாஃபில் இப்னு கையும் ரஹ்மத்துல்லாஹி அவங்க எழுதியிருக்கிறாங்க, பாவம் எவ்வளவு சிறிதாய் உள்ளது என்று பார்க்காதீர்கள், மாறாக எந்த இறைவனுக்கு மாறு செய்திட துணிகிறீர்களோ அந்த இறைவனின் பெருமையை முன்னிறுத்தி பாருங்கள். நீதி விசாரணை நாளின் அதிபதியான இறைவனின் மகோத்தன்மம் மற்றும் அவன் வழங்கும் தண்டனைகளின் பயங்கரம் ஆகியவற்றை முன்வைத்து பார்த்தால் மிக சிறிய பாவத்தை புரியக்கூட மனிதன் துணிவு கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், எவன் தம் இறைவன் முன் நிற்பதை அஞ்சி தம் மனதை இச்சைகளை விட்டெல்லாம் விலகி கொள்றானோ நிச்சயமாக அவனுக்கு சொர்க்கம்ங்கிறா. மறுமை நேரத்தை பற்றி அது எப்போது ஏற்படும் என்று அவங்க உம்மிடம் கேட்கிறாங்க. அந்த நேரத்தை பற்றி குறிப்பிடுவதற்கு நீங்கள் எதில் இருக்கிறீர்கள்? அதன் முடிவெல்லாம் உன்னுடைய இறைவனிடம் அல்லவா இருக்கிறது. அதை பயப்படுவதற்கு நிச்சயமாக நீங்கள் எச்சரிக்கை செய்பவர் தான். நிச்சயமாக அதை அவர்கள் காணும் நாளில் மாலையிலோ அல்லது காலையிலோ ஒரு சொற்ப நேரமே அன்றி அவங்க இந்த உலகத்தில் தங்கியிருக்கவில்லை என்று தோன்றும். இதோடு இந்த அத்தியாயம் முடிவடையுது. யா அல்லாஹ், எனக்கு உதவி செய்வாயாக. எனக்கு கேடு தரும் வகையில் யாருக்கும் உதவி செய்யாத. என்னை வெற்றி கொள்ளச் செய், தோல்வியறச் செய்யாத. என் விஷயத்தில் சிறந்த வழிமுறையை கையாளுவாயாக. எங்களுக்கு எதிராக எந்த உபாயத்தையும் கையாளாத. எனக்கு நேர்வழி காட்டு, நேர்வழியை எனக்கு எளிதாக்குவையாக. யார் எங்கள் மீது கொடுமை செய்தாலும் அவர்களை பொருட்படுத்தாமல் எங்களுக்கு உதவி செய். எங்களின் அதிபதியே, உனக்கு நன்றி செலுத்துபவளாக உன்னை நினைவு கூறுபவளாக என்னை ஆக்கியருள். மேலும் உன்னை அஞ்சுபவளாகவும் உன்னுடைய கட்டளையை ஏற்பவளாகவும் உனக்கு முன்னால் நெடுங்கி நிற்பவளாகவும் பணிவுடன் திரும்புபவளாகவும் ஆக்கியருள். யா அல்லாஹ், என்னுடைய பாவ மன்னிப்பு கோரியை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய பாவத்தை கழுவி என் துவாவை ஏற்றுக்கொள்வாயாக. என்னுடைய வாதத்தை உறுதிப்படுத்துவாயாக. என்னுடைய நாவை சீராக்குவாயாக. எனது உள்ளத்திற்கு நேர்வழி காட்டுவாயாக. அல்லாஹ்வே, எனக்கு நீ கற்றுத்தந்ததை பயனுள்ளதாக ஆக்கு. எனக்கு பயன் தரக்கூடியதையே கற்றுத்தா. என்னுடைய அறிவை அதிகப்படுத்தி. எந்த நிலையிலும் புகழ் அனைத்து உனக்கே உரியது. நரகவாசிகளின் வேதனையிலிருந்து தப்பிப்பதற்காக அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஆமீன்.